அவங்க எல்லாம் வெளியே நின்னுட்டு இருக்காங்க. இப்ப வந்து இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? அப்பா, நாங்க 2 பேரும் இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாரும் பாத்துருக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. ஒரு தடவை பேசி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் பார்த்து பழகிக்கலாம். ஆனா அப்பா, ஒரு தடவை வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டுட்டு அதுக்குள்ள நீங்க முடிவு பண்ணிருவீங்களா? வெளியே வா. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ணை என் பொண்ணு மாதிரி நான் நல்லா பாத்துக்கிடுவேன். ரொம்ப சந்தோஷம். சாப்பாடெல்லாம் சமைக்க தெரியுமா? அதெல்லாம் எல்லாம் சமைப்பா. வீட்டுல அவ தானே சமைக்கிறா. சும்மா சொல்லக்கூடாது, என் பொண்ணு ரொம்பவே நல்லா சமைப்பா. கண்ணா, உனக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குமா? சரிங்க, என் பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு நாள் குறிச்சிடலாமா? இல்லங்க. ஏன், என்னாச்சு? நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க உங்க வீட்டுக்கு ஒரு தடவை வரணுங்க. இல்லங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க, என் பொண்ணை பாத்துட்டீங்க, இந்த வீட்டை என் பொண்ணு எப்படி வச்சிருக்கா, எப்படி சமாளிக்கிறா, என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரணும். உங்க பையன் வீட்டை எப்படி சமாளிப்பான்னு என் பொண்ணு தெரிஞ்சுக்கணும்ல. எங்க, என் பையனை நான் இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் வளர்த்துருக்கேன். என் பிள்ளையும் வீட்டுல வேலையெல்லாம் பாப்பான், சமைக்க கூட செய்வான், அப்புறம் வேலைக்கும் போறான். ஓ, உங்களுக்கு சமைக்கலாம் தெரியுமா? சாப்பாடெல்லாம் பண்ண தெரியாது, ஆனா இந்த மேகி இப்பி இதெல்லாம் பண்ணுவான். அது என்னன்னாங்க, வருஷம் ஃபுல்லா மேகி சாப்பிட்டு என் மக வாழ முடியாதுல்ல. எங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க? எனக்கு புரியலையே. ஆமா, ஒரு நிமிஷம் நான் பேசுறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, 2 வாரத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, 2 வாரத்துக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த 2 வாரத்துக்குள்ள நான் ஏதாவது சமைக்க கத்துப்பேன்ல. யாருக்கு தெரியும், நான் கூட சமையல் நல்லா பண்ணலாம். அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க, உங்க பொண்ணை கொடுப்பீங்களா இல்லையான்னு. மக்களே, உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கும் மாப்பிள்ளை பாத்தீங்கன்னா எங்க அப்பா மாதிரி பாருங்க.